அடுத்த சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, ஒரு இறந்து போன மனிதன் நமக்காக துவா செய்வானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஒரு இறந்து போன மனிதனிடத்திலே இறந்து போன மனிதன் நமக்காக துவா செய்வானாங்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் விளக்க சொல்றான், ஒமா அன்தபி முஸ்மின் மன்ஃபில் குபூர், கபூரில் உள்ளவர்களை மூத்தானவர்களை கேட்க வைக்கும் சக்தி உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறான். இப்போ இறந்து போனவங்க நமக்காண்டி துவா செய்வாங்கடா, முதல்ல புரிஞ்சுக்கணும், இறந்து போனவங்க அங்க உயிரோடு இருக்கிறாங்களா அல்ல உயிர் இல்லையா? உயிரோடு இருக்காங்க யார் என்றால் அல்லாஹ் சொல்றான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா வலாக்கின் லா தஷ்உரூன். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டவர்கள் மட்டும் கபரிலே உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை மையத்து மரணித்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள், பல் அஹ்யா, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், வலாக்கின் லா தஷ்உரூன். ஆனால் எப்படி உயிரோடு இருக்கிறாங்க, அதனுடைய ஹைசியத் என்ன, அதனுடைய முறை என்ன, அது உங்களுக்கு தெரியாது. அப்ப எப்படி உயிரோடு இருக்காங்க நமக்கு தெரியாதோ, அப்ப அவங்கள்ட்ட போய் எங்களுக்காண்டி துவா செய்யுங்க நம்ம எப்படி கேட்க முடியும்? அப்படி பேசினா அவங்களுக்கு காது கேட்குமா? அல்லாஹ் சொல்றான், உமான் தபி முஸ்மே மன்ஃபில் குபூர், நபியே நீங்கள் ஒருபோதும் கபரில் உள்ளவர்களை கேட்க வைக்க முடியாது, கேட்க வைக்கும் சக்தி உங்களுக்கு கிடையாதுங்கிற அல்லாஹ். லா யஸ்தவில் அஹ்யா வல் அம்வா, அதாவது லா யஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத், உயிரோடு இருப்பவர்களும் மரணித்தவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். உயிரோடு இருக்கவங்க எப்படி காது கேட்குது, மரணத்தவர்கள் காது கேட்காதுங்கிறான். எப்ப இறந்தவர்களுக்கு காது கேட்காதோ அப்ப நாம போய் அவங்கள்ட்ட எப்படி முறையிட முடியும்? பாவாவே, அவுலியாவே, நாதாவே, எங்களுடைய பிரச்சனைக்காண்டி அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி முறையிட முடியும்? நம்ம முறையிட்டா எப்படி அவங்களுக்கு காது கேட்கும்? நம்ம எப்ப முறையிடுறது காது கேட்காதோ அவங்க எப்படி நமக்காண்டி துவா செய்வாங்க? கணித்துவர்களே, இறந்தவங்க நமக்காண்டி துவா செய்வாங்க, இறந்தவங்க நமக்காண்டி அல்லாஹ்ட்ட கேட்பாங்க என்பதெல்லாம் வீண் பிதற்றல். இதற்கு குர்ஆன்ல ஹதீஸ்ல எந்த விதமான ஆதாரமும் கிடையாது.